கிட்ஸ் நாங்களாம் எம்ஜிஆர் பீரியட் இல்லை, ஆனால் அவரை பற்றி எங்கள் தாத்தா பாட்டி சொன்னது எல்லாமே யூ வாஸ் அ ஜெல் அண்ட் ஜெயலலிதா மேம் பீரியட்ல அவங்க ரூலிங் குவாலிட்டி எங்கள் ஸ்டடீஸ் வரைக்கும் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்தவங்க யாரும் நம்ம மனசுல நிக்கல, இப்போ தனியா நிக்கிற தளபதியை தவிர. இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் அண்ட் அன்கரப்டட் பர்சன். ரூலிங் நம்மள ரூல் பண்ற கவர்மெண்ட்டை தமிழ்நாட்டில இருந்து எடுத்துட்டோம்னா இன்னும் 30 இயர்ஸ்ல இந்தியா ஃபுல்லா நம்மள ரூல் பண்ற கவர்மெண்டா இல்லாம நம்மள மேனேஜ் பண்ற கவர்மெண்டா மாறும். லைக் தளபதி விஜய். இவரோட விஷன்ஸை உத்து கவனிச்சீங்கன்னா நம்மள ரூல் பண்ண வரல, நம்ம சிஸ்டம் சேஞ்ச் பண்ணி நம்மள மேனேஜ் பண்ண வரேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். தட் வாஸ் அப்சல்யூட்லி கிரேட். நம்மள ரூல் பண்றதுக்கு நீ யாரு? நம்ம அன்றாட செலவு பண்ற ஷாம்பு டீத்துல இருந்து 5% எடுத்துட்டு எங்களையும் கெஞ்ச வச்சு ரூல் பண்ணணும், மேனேஜ் தானே பண்ணணும். இது வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டு இருந்தோம். இப்போ இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பத்தி பல விஷயங்கள் நமக்கு தெரியுது. எக்ஸாம்பிள் மைண்ட்ஸ், மீடியா பவர், தமிழ்நாடோட பல ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடி மக்கள் ரோட்டுக்கு வந்தா ரோடே இல்லாம பண்ற அளவுக்கு பவர் எடுத்துக்கிறாங்க. கலாம் சார் சொன்ன 2020ல நடக்கிற வளர்ச்சி 2026 மேல நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம காசு மேல கால் போடுற ஆட்சி இல்லாம கரெக்டான ஆட்சி தேவை. எம்எல்ஏ சொல்றது சிஎம் கேட்கிற ஆட்சி இல்லாம சிஎம் நினைச்சா எம்எல்ஏவே தூக்குற ஆட்சி வேணும். அதுக்கு மக்களோட பவர் அந்த தலைவனுக்கு இருக்கணும். இந்த வாட்டி விட்டோம்னா தளபதி மாதிரி ஒரு லீடர் சூஸ் பண்ண 50 ஆண்டுகள் கிடைக்க மாட்டாங்க. சான்ஸ்ங்கிறது 5 வருஷம் தான். அதனால வர சேஞ்ச் 80 வருஷத்துக்கு பேசும். விட்டுறாதீங்க.